ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் அட்டகாசமான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த கடலைக்கறி புட்டு, ஆப்பம், சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக பொருந்தி போகும். ரொம்பவே ஹெல்த்தியானது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் மிதமான தீயில் கருகிராமல் வறுத்து விட்டுக்கலாம். வறுக்கும் போதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே 5 பல் போல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 6 போல் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கேரளா ஸ்டைலுங்கிறதுனால தேங்காய் துருவல் அதிகமாகவும் வெங்காயம் குறைவாகவும் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே கலந்து விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. நம்ம கடலைக்கறி தாளித்து விட்டுடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக நிறம் மாறினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதை இதில் சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம விட்டுறலாம். மசாலா வதக்கும் பொழுது தனி மல்லித்தூளுக்கும் மிளகாய்த்தூளுக்கும் பதிலாக மிளகாய் வத்தலும் முழு மல்லி விதைகளாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். அது ஃப்ரெஷ்ஷாக இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடலைக்கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். கருப்பு கொண்டக்கடலையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச இந்த தண்ணியோடவே நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு 3லேருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு. நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்புல எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பரான நல்ல கமகமன் வாசனையோட கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. கடலையும் சூப்பராக வெந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த கேரளா ஸ்டைல் கடலைக்கறியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.